கர்நாடக அரசு proposed site for construction of Meketatu Dam is just 4 kilometers away from our state Tamil Nadu. ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. மேகேதாட்டு அணை கட்டக்கூடாது என்ற அந்த தீர்மானத்தில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருஷத்துக்கு 750 TMC தண்ணீர் காவிரியில் வருகிறது என்பதுதான் ஒரு கணக்கு. அதில் கர்நாடகாவுக்கு 285 TMC தான் அவங்களுக்கு உரிமை. தமிழ்நாட்டுக்கு 404 TMCக்கு மேலே உரிமை இருக்கிறது. ஆனால் அது குறைஞ்சி பேச்சுவார்த்தையின் மூலமாக இன்னைக்கு 175.25 TMC, பாண்டிச்சேரிக்கு 7 TMC, கேரளாவுக்கு 30 TMC. ஆனால் இந்த 175.25 TMCயை ஒரு மாதமும் ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்க கர்நாடக அரசு நமக்கு தந்திருக்கணும். இது வரைக்கும் வரலாற்றிலே கிடையாது. அப்படி டைம் டேபிள் போட்டு இந்த மாதம் ஒரு 12 TMC, அடுத்த மாதம் 32 TMC தந்ததே கிடையாது. நமக்கு ஜூன் மாசம் 9.18 TMC தண்ணீரை கர்நாடக அரசு நமக்கு திறந்து விட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம், அதாவது இந்த 2026 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க திறந்து விட்ட தண்ணீருடைய அளவு 2 TMC தான். ஜூலை மாசம் 31.24 TMC தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும். 1 TMCக்கும் குறைவான தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இது வரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை. நமக்கு அதனாலதான் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி பண்ண முடியல, அதனாலதான் விவசாயிகள் பாதிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, நமக்கு வர வேண்டிய தண்ணிய அவங்க கொடுக்கல. ஆனா எப்படி இந்த ஆடிப்பெருக்குல தண்ணி வந்தது? ஆடி 18 வந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் திங்கக்கிழமை எல்லாம் சேலம் தருமபுரி மாவட்டங்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்காங்க. அந்த காவிரி தண்ணி எங்க வந்ததுன்னு யோசிக்கலாம். ஆனா அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால வயநாட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஹாரங்கியில இருக்கிறதோ, ஹேமாவதியில இருக்கிறதோ, KRSல இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் டேம் தண்ணி அவங்க திறந்து விடல. அது முழுக்க கர்நாடக மாநிலத்தில் அந்த பெய்யக்கூடிய மழை, அந்த காவிரி நதி நீரை அதை தேக்கி வச்சுட்டாங்க. இது கேரளால இருந்து வர வேண்டிய தண்ணி தான் வேற வழி இல்லாம கபினி மூலமா நமக்கு வந்திருக்குது. அதனால அவங்க மனசு சட்டப்படி திறந்து வைக்கல, ஆணையத்தோட தீர்ப்பு படி திறந்து வைக்கல. அவங்க தண்ணி அதிகமான வெள்ள நீர் அவங்க ஊர்ல வந்துடக்கூடாதுன்னு தான் திறந்து வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய சட்டமன்றத்தில் ராஜ்யசபா, அதாவது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது முக்கியமான 10 கேள்விகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்க மேலவே ராஜ்யசபால கேட்டிருக்கிறாரு. அந்த ஒரு கேள்விக்கு தான் அமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாங்க. முதல் மடை மாநிலம் கடைமடை மாநிலத்துக்கிடம் அனுமதி கேட்கணுமா, கேட்க கூடாதா, இல்ல கேட்டுட்டு இவங்க இந்த மேகேதாட்டு டேம் கட்டுறாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் நாங்க அமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாரு. முதல் மடை மாநிலங்கள், அதாவது இந்த கடைமடை மாநிலங்களான தமிழ்நாடு போல மாநிலங்கள் கிட்ட முதல் மடை மாநிலங்கள் அனுமதி கோர தேவையில்லை என்ற ஒரு தகவலை டெல்லியில அந்த அமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் ராஜ்யசபால. அடுத்த கேள்விக்கு அடுத்த நாள் இன்னொரு அமைச்சர் பதில் சொல்றாங்க. அந்த கேள்வி என்னன்னா, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் மேகேதாட்டு டேம், அதற்கு இந்த உச்ச நீதிமன்றமோ இல்ல பாராளுமன்றம் அனுமதி கொடுத்திருக்குதா, நீர்வளத்துறை அமைச்சர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களா அப்படி என்ற கேள்வியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கு தான் நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய அரசு நீர்வளத்துறை இணையமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட விரிவான தகவல் அறிக்கை DPRக்கு எந்த அனுமதியும் பாராளுமன்றம் தரவில்லை, அமைச்சகம் தரவில்லை என்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய சஜஷன் என்ன, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒரு ஒற்றுமையான ஒரு நிலையை எடுத்துட்டு போய் நம்ம டெல்லியில போய் பார்க்கணும் என்ற அந்த சஜஷன் தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சட்ட முன்னெடுப்புகளை நாம கண்டிப்பாக செய்ய வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. ஏனென்றால் மேகேதாட்டு டேம் எங்க கட்ட போறாங்க தெரியுங்களா? நம்ம தமிழ்நாடுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம்.
இந்த பிச்சை டேம்லாம் எங்கேயோ தள்ளி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. கர்நாடக அரசு proposed site for construction of Meketatu Dam is just 4 kilometers away from our state Tamil Nadu. 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய நீர்வேம்பு நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்ட மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகேதாட்டு டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ் நம்ம நிறைய போட்டு இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகேதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி.